ஆ ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். சபாநாயகன் அப்படிங்கிற படம் அதோட ப்ரெஷ் ஷோ தான் முடிஞ்சது. ஸோ 22 இந்த வெள்ளிக்கிழமை வந்து சபாநாயகங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட், ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஒரு கேங்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்துக்கு போகலாம்னா இந்த படத்துக்கு வரலாம். ஃபேமிலியா போகணும்னு நினைச்சா இந்த படத்துக்கு வரலாம். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ இல்ல முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. கிளீன் ஃபிலிம். காலேஜ் ஸ்கூல் மெமரிஸ், அந்த நாஸ்டாலஜியா, அந்த நினைவுகளை தொடர மாதிரியான ஒரு படம். எனக்கு இந்த கதை கேட்கும்போது அதான் தோணுச்சு. நம்மளோட ஸ்கூல் டேஸும் காலேஜ் டேஸும் ரொம்ப ஸ்பெஷலாக எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கும், எவ்வளோ வயசானாலும். ஸோ அதை வந்து கிண்டுற மாதிரியோ தொடர மாதிரியோ ரொம்ப அழகா எழுதப்பட்ட ஒரு கதை இது. இப்போ நிறைய பேர் படம் பார்த்துட்டும் சொன்னது அதான், இந்த மாதிரி ரத்தம் ஆக்ஷனு வயலன்ஸு இது நடுவில் இப்படி ஒரு ப்ரீஸியான ஒரு ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுதான் நாங்களும் நம்புறோம். இப்போ நிறைய வயலன்ஸ் ஆக்ஷன் படம் நிறைய வந்ததுனால இது அந்த கேப்ல இது வந்து ஒரு ப்ரீஸியான ஒரு அழகான ஒரு நிறைய சிரிக்கிற மாதிரி நிறைய ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். CS கார்த்திகேயன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது. கமல் சாரோட பட்டறையிலேருந்து வந்திருக்காரு. இதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜாப் இஸ் டன். அண்ட் அரவிந்த் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன். ஸோ ஒரு ஒரு வெரி நல்ல இன்டென்ஷன் இருக்கிற ஒரு டீம் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, புது டேலண்ட்ஸ் இந்த படத்தில் வர்றது தான். இவங்க ஆல்ரெடி எல்லாருமே ஸ்டார்ஸ், பட் யூடியூப்ல சோஷியல் மீடியால இப்போ சினிமாக்குள்ள என்டர் ஆறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மூலியமா அவங்க வந்து என்டர் ஆறாங்கிறது. இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்ட் கார்த்திகா, சாந்தினி, மேகா ஆகாஷ் எல்லாமே இந்த படத்துல இருக்காங்க. மயில்சாமி சார் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் எங்களுக்கு தான். கரெக்டாக அப்போ தான் டப்பிங் கூட அவர் முடிச்சிருந்தாரு. ஒரு மாதிரி இந்த படமும் அவருக்கான ட்ரிபியூட்னு நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றது என்னன்னா, அவரோட கொஞ்ச நாள் உட்காந்து பேசவும் பழகவும் நடிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான். ஸோ எண்ட் ஆஃப் இட் இது ஒரு ஜாலியான படம். ஃபேமிலிஸா ஃப்ரெண்ட் கேங்கா இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கலான்னு கண்டிப்பா வந்து பார்க்கலாம். லியான் மியூசிக் இந்த படத்துல வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இப்போதான் நான் ஆக்சுவலா டான்ஸ் ஆடுறேன் ஒரு படத்துல. ஸோ அதனால லியான் மியூசிக் அது கொடுத்ததுக்கு வந்து லியானுக்கு நன்றி. ஒரு நல்ல ஆல்பம் இது. ஸோ திருப்பி அதான் நம்ம சொல்ல ஒரு ஜாலியான நிறைய பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு, ஒரு செலிப்ரேஷன். இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா இது ஒரு கேங்கா வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணும். என் பேர் கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள்கிட்ட வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு பேசும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியனாக சொல்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மனசார வந்து வாழ்த்துட்டு போறீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முதல் படம் பண்ண டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்குமான்னு தெரியல. அண்ட் அது அதில் ஒரு பாக்கியசாலி நானும் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அத்தனை பேருமே வந்து எங்கிட்ட வந்து இவ்வளோ சந்தோஷமா நாங்கள் சிரிச்ச ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இது எங்களுக்கு வேலை தான், பட் இருந்தாலும் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்டர்டைன் ஆகுதுன்னு சொல்லும் போது அதுவே அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லதுன்னு தெரியல. அண்ட் இட்ஸ் ரியலி அ கிளீன் ஃபிலிம். அது ஒரு கிளீன் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ். அண்ட் எல்லா ஃபேமிலிக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மேக்ஸ் அன்பு பாசம் எல்லாமே நிறைய இருக்கும் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ப்ரோமேன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உண்மையிலேயே ப்ரோ சொல்கிற மாதிரி ஒரு கேங்காக போய் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக லைக் பண்ணுவீங்க. அண்ட் எல்லாத்தோட அந்த நாஸ்டாலஜிக் மெமரி வந்து தொண்ணு தான் ஆசை. அது தொட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் என்டர்டைன்ஸ் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை யாரையுமே. மிஸ்டர் அசோக் கூட ஒன் டைம் ஒன்லி ஐ மெட் ஹிம் பிஃபோர். பட் இந்த டீம் வந்து வி ஆர்கனைஸ் டுகெதர் அஸ் எ டீம் வெரி லாங் வே பேக். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில் பார்த்த வரைக்கும் எவ்ரிவன் வாஸ் என்ஜாயபிள். மல்ல எல்லாருமே அனுபவிச்சு இந்த மூவி எடுத்த மாதிரி தோணுது. எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக மற்றவங்க பார்க்கும்போது இந்த படத்தோட அவுட்புட்டை பார்க்கும்போது தே கேன் ரியலைஸ் சம்திங் ஹஸ் கான் இன் தி டீம். எல்லாமே எல்லாம் ஒரு வல்காரிட்டியோ இல்லை ஆக்ஷன் மூவிஸோ அந்த மாதிரி ஜேர்னல்லே போயிட்டு இருக்க டைமில் ஒரு ஃபன் லவ்விங் மூவியா ஒரு பேரண்ட்ஸோட கிட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான கல்ச்சரை கொண்டு வந்த ஒரு மூவி மாதிரி இருக்கு. வி ஆர் ஆல் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், பட் இட் டசன்ட் லுக் லைக் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டீம்.
So we should thank for all the co-artists, especially Mr. Ashok Selvan. He has done his part very well. I have just seen the movies. Just done his even last movie, Fourth Wheel was one of the movies. I was not here. I saw his movie on abroad. I was astonished to see his performance, much better than what he has done in our movie. So I hope the team will go forward. Mr. Aravind Segoran and Ayyappan Nanavel. We thank for Mr. Madan Bro as well as Mr. James and Leon James, music director and cinematographer Balasubramaniam and other two guys who have done their part. And with all teams, our director first and foremost, Mr. Karthikeyan. So thanks for your companion, and we wish நீங்க எங்களோட இருந்தா we will carry forward for the further step ahead. If you support that, I hope you will support us as we have done given a good product out. It will lead to the next step ahead for the future for the film industry. Thank you very much. லாஸ்ட் அப்புறம் நீங்க அப்படியே கூட வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண், ஜெய்சீலன், அனீஷ், ஸ்ரீராம். நாங்களாம் வந்து இதில் சபாநாயகனில் வந்து அசோக் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்தப்போவே வந்து நான் கொஞ்சம் நர்வஸாக தான் வந்தேன். பட் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவ்வளோ வார்மாக வந்துட்டு உங்களோட விஷஸ் எல்லாம் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். டைரக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐயப்பண்ணா, அரவிந்த் சார், மதன் சார் எல்லாருக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இவ்வளோ நம்பி கொடுத்தது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக அசோக் அண்ணன் வந்து இப்போது இவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்துட்டு அசோக் அண்ணனோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அவர் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கான சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்து எல்லாரையுமே நம்மளோட படம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு அதில் வந்துட்டு அவர் கைட் பண்ணார். ஸோ அசோக் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். உங்களோட ரிசப்ஷன் பார்த்து உங்களோட விஷஸ் எல்லாம் கேட்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சபாநாயகன் எல்லாரும் தேட்டரில் வந்து எல்லாரும் நல்லபடியாக பார்த்து நல்ல படமாக மாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.